வணக்கம். இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு உத்தியில ஒரு மிகப்பெரிய அடிப்படை மாற்றமே நடந்திருக்கு. முன்னெல்லாம் பயங்கரவாத தாக்குதல் நடந்த பிறகு நாம என்ன செய்யலாம்னு யோசிப்போம். ஆனா இப்போ தாக்குதலே நடக்காம எப்படி தடுக்கிறதுங்கிற ஒரு புதிய ரொம்பவே ஆக்டிவான ஒரு அணுகுமுறைக்கு இந்தியா மாறியிருக்கு. இந்த மாற்றம் ஏன் இவ்வளவு முக்கியம்? இது எப்படி வேலை செய்ய போகுது? வாங்க இத பத்தி நாம இன்னும் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க நம்ம இது ஒரு 5 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல பழைய சிஸ்டம்ல என்ன பிரச்சனை இருந்துச்சு, அப்புறம் ஏன் இந்த தடுப்பு முறைக்கு மாறணும், இந்த புது பாலிசியோட தூண்கள் என்னென்ன, ரொம்ப முக்கியமா பாதுகாப்புக்கும் நம்மளோட உரிமைகளுக்கும் நடுவுல இருக்கிற பேலன்ஸ், கடைசியா இதோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். ஏன் திடீர்னு இப்படி ஒரு புது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற பாலிசி தேவைப்பட்டுச்சு? பழைய சிஸ்டம்ல அப்படி என்னதான் பிரச்சனை? இந்தியாவுக்கு இருக்கிற சவால் 1-2 இல்ல, ஒரே நேரத்துல பல முனைகள் இருந்து தாக்குதல் வருது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பார்டர் தாண்டி வர தீவிரவாதம், இன்னொரு பக்கம் நாட்டுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரீமிசம், அப்புறம் ஆன்லைன்ல இளைஞர்களோட மனசை மாத்துறது, டெரர் ஆபரேஷனுக்கு இன்டர்நெட் மூலமாவே ஃபண்ட் பண்றதுன்னு இப்படி பல வடிவங்கள்ல இந்த அச்சுறுத்தல் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி சிதறி கிடந்துச்சு. ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிளானே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்க இஷ்டத்துக்கு, ஒவ்வொரு பாதுகாப்பு ஏஜென்சியும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வேலை செஞ்சாங்க. இதனால என்னாச்சு? ரியாக்ஷன் ரொம்ப லேட், அதோட இம்பாக்டும் ரொம்ப கம்மி. சோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு பதிலா தான் இந்த புது பாலிசி வந்திருக்கு. இனிமே டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்க முடியாது, நாம தான் அட்டாக்கிங் கேம் ஆடணும். அதாவது தாக்குதல் நடந்த பிறகு பதில் சொல்றதில்ல, தாக்குதல் நடக்காம தடுக்கிறது. இதுதான் இந்த புது டாக்டரினோட மையக்கரு. அப்போ இந்த புது பாலிசில அப்படி என்ன ஸ்பெஷல்? இதுக்கும் பழைய சிஸ்டத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? வாங்க பார்க்கலாம். இதுதாங்க முக்கியமான விஷயம். இதுக்கு பேரு நேஷனல் டாக்டரின், அதாவது ஒரு தேசிய கோட்பாடு. இது மாதிரி ஒண்ணு இந்தியாவில இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்ல. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சென்ட்ரல் ப்ளூ பிரிண்ட் இது. இப்ப இந்த டேபிள பாருங்க, வித்தியாசம் நல்லாவே புரியும். பழைய லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் பாலிசி ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் செக்யூரிட்டி கூடவே டெவலப்மெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணுச்சு. ஆனா இந்த புது ஆன்டி டெரர் பாலிசி அப்படி இல்ல. இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்தும். இதோட மெயின் ஃபோக்கஸே தடுப்பு நடவடிக்கைகளும் இன்டெலிஜென்ஸும் தான். அதாவது ஏரியாவை கண்ட்ரோல் பண்றதை விட டெரர் நெட்வொர்க்கையே உடைக்கிறது தான் இவங்களோட இலக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட். ஓகே, இந்த பாலிசி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 முக்கியமான பில்லர்ஸ் இருக்கு. அது என்னென்னு ஒன்னொன்னா டீடைலா பார்ப்போம். முதல் பில்லர் டிஜிட்டல் ரேடிகலைசேஷன். இன்னைக்கு இருக்கிற காலத்துல உண்மையான போர்க்களமே இன்டர்நெட் தான். அங்கதான் மனசை மாத்திர வேலைகள் எல்லாம் நடக்குது. இதுல முக்கியமா எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, வாட்ஸ்அப், டெலிகிராம் மாதிரி இன்கிரிப்டட் ஆப்ஸ், அப்புறம் சோஷியல் மீடியால பரப்புற பொய் பிரச்சாரங்கள். நீங்க ஒன்ன பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னும் 10 விஷயத்தை காட்டுற அல்காரிதம்ஸ், இது எல்லாத்தையும் டார்கெட் பண்றாங்க. அதே சமயம் வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிரான நல்ல கருத்துக்களை கொண்டு வரதுலயும் கவனம் செலுத்துறாங்க. அடுத்தது 2வது பில்லர், நம்ம நேபாள் பார்டர் மாதிரியான ஓபன் பார்டர்ஸை மிஸ்யூஸ் பண்றது. இந்த மாதிரி பார்டர்ஸ்ல மக்கள் ரொம்ப ஈஸியா வந்து போவாங்க இல்லையா? இதையே தீவிரவாதிகளும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு. சோ இங்க என்ன பண்ண போறாங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளுக்குள்ள கோஆர்டினேஷனை அதிகப்படுத்துறது, அங்க வாழ மக்களோட வாழ்க்கையை பாதிக்காம கண்காணிப்பை தீவிரப்படுத்துறது, அப்புறம் பார்டர்ல இருக்கிற போலீஸையும் நம்மளோட ஆன்டி டெரர் இன்டெலிஜென்ஸையும் ஒன்னா இணைக்கிறது தான் இந்த பாலிசியோட நோக்கம். 3வது பில்லர் ரொம்ப முக்கியம். இது டெரரிஸ்டோட உயிர் நாடியே தாக்குறது, அதாவது பணம். எந்த ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கும் பணம் தான் ஆக்சிஜன் மாதிரி. அந்த சப்ளையை கட் பண்ணிட்டா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல என்ன பண்றாங்கன்னா, வன்முறைக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்க. அதாவது சட்டவிரோதமா பணம் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறது, வெளிநாட்டுல இருந்து வர நிதியையும் சில என்ஜிஓக்களையும் கண்காணிக்கிறது, அப்புறம் தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்புறது, இது எல்லாத்தையும் தடுக்கிறது தான் இலக்கு. 4வது பில்லர், இதுதான் ரொம்பவே டெக்னாலஜி ஓரியன்டட். நாட் கிரிட்னு சொல்ற இந்த சிஸ்டம் மூலமா இன்டெலிஜென்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. அதாவது பெரிய பெரிய டேட்டா செட்ஸ் அனலைஸ் பண்ணி ஒரு அச்சுறுத்தல் வரதுக்கு முன்னாடியே அதை கணிக்கிறது. இந்த நாட்கிரிட் என்ன பண்ணுனா, நம்ம ஆதார், டிராவல் ஹிஸ்டரி, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், டெலிகாம் டேட்டான்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல இணைக்கும். இதனால பாதுகாப்பு ஏஜென்சிகளுக்கு ரியல் டைம்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். குற்றம் நடந்த பிறகு புலனாய்வு பண்றதுல இருந்து குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை கணிக்கிற ப்ரிடிக்டிவ் போலீசிங் முறைக்கு நம்ம மாறுறோம். ஓகே, இந்த பாலிசி ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு தெரியுது. ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இவ்ளோ அதிகாரம் வரும்போது சில முக்கியமான கேள்விகளும் கூடவே வருது. அதாவது நாட்டு பாதுகாப்புக்கும் தனிநபர் உரிமைகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பேலன்ஸ், அதை பத்தி இப்ப பார்க்கலாம். கவர்மெண்ட் கையில இவ்ளோ பவர் இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு? இதனால என்னென்ன கவலைகள் ஏற்படுது? முக்கியமா 4 விஷயங்கள் சொல்றாங்க. 1, எல்லா அதிகாரமும் மத்திய அரசுகிட்டயே போயிடுமோங்கிற பயம். 2வது, இந்த கண்காணிப்பு கருவிகளை தப்பா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3வது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடுவுல கோஆர்டினேஷன்ல பிரச்சனை வரலாம். கடைசியா ரொம்ப முக்கியமா, தேசிய பாதுகாப்பா இல்ல அடிப்படை உரிமைகளா, இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுங்கிறதா இதுல இருக்கிற மிகப்பெரிய சவால். சரி, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த பாலிசியை எப்படி சரியா ஜனநாயகத்துக்கு பாதிப்பு இல்லாம செயல்படுத்த முடியும்? அதை பத்தி பார்த்து இந்த விவாதத்தை முடிக்கலாம். இதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் சொல்றாங்க. முதல்ல பார்லிமெண்ட் இது மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். 2வது, நம்ம டேட்டாவை பாதுகாக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான சட்டங்கள் வேணும். 3வது, ஸ்டேட் போலீஸ் போர்ஸோட திறமையை வளர்க்கணும். 4வது, சமூகத்தோட பங்களிப்போட தீவிரவாதத்தை எதிர்க்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, பவர் மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் இருக்கணும். இறுதியா இந்த மேற்கோளோட முடிக்கலாம். இந்த பாலிசியோட உண்மையான வெற்றி இதை எவ்வளவு கடுமையா செயல்படுத்துறோங்கிறதுல மட்டும் இல்ல, வரப்போற ஆபத்துக்களை முன்கூட்டியே கணிக்கிறதுலயும், நம்ம ஜனநாயக உரிமைகளை மதிக்கிறதுலயும், அப்புறம் மத்திய மாநில அரசுகள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதுலயும் தான் இருக்கு. சோ இது வெறும் பாதுகாப்புக்கான ஒரு கருவியா மட்டும் இல்லாம பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் இணைக்கிற ஒரு பாலமா இருக்குமா, இது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.